வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆதார் கார்டில் எப்படி நேம், மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து உடை வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறதா வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இது நம்ம சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்டமே கேட்டிருந்தாங்க, ப்ரோ இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்ஷனில் இருக்குது பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்லைன் சர்வீஸ் போர்ட்டல் மூலிமா நிறைய பேர் எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. பட் கவர்மெண்ட் சைட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால் இது வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் வந்து பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த மெத்தட் மூலிமா நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கேயுமே போய்ட்டு அலையணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நிறைய நபர்கள் வந்து இதுக்கு எனக்கு தெரிஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டில் வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தயவுசெய்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா எப்படி உங்களுடைய பேர், டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஜெண்டரு, உங்களோட அட்ரஸ் எல்லாமே வந்து இப்படி வந்து கரெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே வந்து ஓப்பனில் தான் இருக்குது, இதுக்கு வந்து லிமிட் கிடையாது. பட் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து லிமிட்டே உங்களுக்கு வந்து இல்லை, எனக்கு வந்து 2 டைம்ஸ் வரைக்கும் எனக்கு வந்து லெஃப்ட் இருக்குது, டைம் இருக்குது, இருந்தாலும் எனக்கு வந்து அப்டேட் வந்து பண்ண முடியல, பிளர்ராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷோ ஆகும். நீங்கள் உடைய வெப்சைட்லேயே போய்ட்டு லாகின் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகிருக்கும். இந்த கரெக்ஷனை எப்படி வந்து பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்கன்பா. நம்ம சேனல் வந்து போடக்கூடிய இ-சேவை ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி, ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, கவர்மெண்ட் சைட்லேருந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். மறக்காமல் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுறேன். நீங்கள் மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்க நேம் வந்து கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே, டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே, இல்லை ஜெண்டர் கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே, இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க செல்ஃபாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. டெமோகிராஃபி மூலிமா நீங்கள் இதை வந்து பண்ணிக்கிறவே முடியாது அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம வந்து உறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்பணும். ஏன்னா இப்போ உடைய வெப்சைட்டில் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. அது என்ன ரீசன் சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியல. பட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் மட்டும் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் சிட்டிசன் நம்மளோட ஓப்பன் போர்ட்டல் மூலிமா ஈஸியாகவே போய்ட்டு பண்ணிக்கலாம். பட் மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு நேம் வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் யுஐடிஐ அதாவது ஆதாரோடைய அஃபீஷியல் வெப்சைட்டான உடைய வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல மை ஆதார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் 2வது ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து கூட்டு போகும். இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுடைய நேம், அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு, பயோமெட்ரிக் மூலிமா இருக்கக்கூடிய ஃபோட்டோஸு, ஃபிங்கர் பிரிண்ட் இது எல்லாமே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இதில் வந்து எந்த ஸ்டேட்டாவது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து தமிழ்நாடுங்கிறதுனால தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதை வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ப்ரொசீட் டு புக் அப்பாயின்மெண்ட் ஒரு ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து உங்களுடைய ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பரை இந்த இடத்துல ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கான கேப்சா கோடு வரும். அந்த கோடை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓடிபி மூலிமா லாகின் பண்ணிட்டீங்கனாலே போதும். நீங்கள் வந்து நேம் வந்து ஜென்ரேட் பண்ணுறதா கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இல்லை என்ன கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க பிடிஎஃப். அந்த பிடிஎஃபை எடுத்துகிட்டு போய் உங்கள் நேரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டருக்கு நீங்கள் நேரில் போனால் மட்டும்தான் நீங்கள் வந்து உங்கள் பேரு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே நீங்கள் வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்க முடியும். ஆன்லைனில் டெமோகிராஃபி மூலிமா பண்ணுறது வந்து அட்ரஸ் மட்டும்தான் வந்து கரெக்ஷன் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு உண்டான சார்ஜஸ்மே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5 to 7 வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதுசாக எடுக்கிறதா இருக்கட்டும், பயோமெட்ரிக் மூலிமா அப்டேட் பண்ணுறது வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி 7 to 15 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து சார்ஜபிள் வந்து 100 rupees வந்து சார்ஜபிள் பண்ணுறாங்க. 15 to 70 இயர்ஸ் வந்து ஃப்ரீ. அதுக்கான சார்ஜபிள் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து சேட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை பார்த்து நீங்கள் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும், ப்ரோ எங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த சென்டர் வந்து ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மை ஆதார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா லொகேட் அண்ட் என்ரோல்மெண்ட் சென்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல போஸ்டல் மூலிமா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுடைய பின்கோடு வரையாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பின்கோடை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா டெம்பரரியாகவும் வச்சுருப்பாங்க, பெர்மனெண்ட்டாகவும் வச்சுருப்பாங்க. நீங்கள் இந்த இடத்துல வந்து பெர்மனெண்ட் சென்டர் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல ஷோ அப்படிங்கிறத நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் இந்த கேப்சா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டைப் பண்ணுங்கள். இப்போ நான் டைப் பண்ண பின்கோடு வந்து பார்த்தீங்கன்னா 6,42,042 சென்னையில் இருக்கக்கூடிய நம்பரை நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். வேளச்சேரியில் இருக்கக்கூடிய
ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர் வந்து எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் நியர்பையில் வந்து எந்த ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர் இருக்கோ நீங்கள் அங்கே போயிட்டு நேரடியாக நீங்கள் வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த என்ரோல்மெண்ட் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் லைனில் நிற்கணுங்கிற அவசியம் கிடையாது, க்யூவில் நிற்கணுங்கிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்கனாலே போதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்னோட ரிக்வெஸ்ட் வந்து அங்கே போயிருக்கும். அந்த டேட்டில் நான் வந்து கரெக்டாக இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மே 1 லீவு, மே 2 3 காலையில் இப்போ 10 மணிக்கு நான் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து புக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டேட்டில் வந்து அங்கே வந்து அதுக்கு முன்னாடியே வந்து போயிருக்கும். மேபி அவங்க வந்து கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம க்யூவில் போய் நிற்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம அங்கே வந்து ஒரு புக் பண்ணி அமௌண்ட்லாம் வந்து இது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால நீங்கள் அங்கே போய்ட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா லைனில் நிற்காமல் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் வந்து பண்ணிடலாம். ப்ரோ இதெல்லாமே எனக்கு வந்து செட் ஆகாது, நான் மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி நான் வந்து உள்ளே போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்களுக்கு ஆதார் என்ரோல்மெண்ட் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயே கிடைக்குது, அதுவுமே உடைய வெப்சைட்லேயே வந்து கிடைக்குது. இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிச்சுக்கோங்க. ஏன்னா எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய வீட்லேயுமே வந்து இந்த ஆதார் என்ரோல்மெண்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 காப்பி 6 காப்பி போட்டு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ₹1 தான் ஜெராக்ஸுக்கு, சரிங்களா? அப்படிங்கிறதுனால இந்த காப்பி எல்லார் வீட்டுமே இருக்கணும். ஏன்னா ஆதார் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ் வந்து கரெக்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும், மற்றபடி இந்த ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கும் போது நீங்கள் இந்த ஃபார்மை தேடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அலையணும், டென்ஷன் ஆகும். அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீயாக உங்கள் மைண்டை வச்சுக்கணும் அப்படின்னா இந்த ஆதார் என்ரோல்மெண்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே உங்கள் வீட்டில் வந்து ஒரு 5 காப்பி 6 காப்பி இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? இதுக்கான பிடிஎஃப் லிங்க்கு கூட நான் வீடியோக்கு கீழே அட்டாச் பண்ணுறேன். முடிஞ்சால் அதை கூட உங்கள் ஃபோனில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ப்ரௌசிங் சென்டரில் போய் அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணாலே இதெல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. பட் அவங்ககிட்டயுமே இந்த ஃபார்ம் வந்து எல்லா ப்ரௌசிங் சென்டர்லையுமே வச்சிருப்பாங்க. ஜஸ்ட் ₹1 தான். அதை வாங்கி நீங்கள் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நியூ என்ரோல்மெண்ட் அப்படின்னா இந்த இடத்துல நியூ என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து டிக் பண்ணணும். இப்போ நம்ம வந்து கரெக்ஷன் தான் போட போகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல கரெக்ஷன் அப்டேட் அப்படிங்கிற கொடுத்து முடிச்சுட்டு உங்களுடைய ரெசிடென்ட் வந்து இந்தியா அப்படிங்கிற எனபிள் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ஆர்ஐ இருந்தீங்கன்னா நான் ரெசிடென்ட் இந்தியா அப்படிங்கிற போட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் நம்பர் இந்த இடத்துல ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வந்து கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பயோமெட்ரிக் என்னோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மாராக இருக்குது, சின்ன வயசு ஃபோட்டோவாக இருக்குது, நான் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா பயோமெட்ரிக் அப்படிங்கன்னா வந்து டிக் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து ஃபில் பண்ணணும். முக்கியமான விஷயத்தை மட்டும் ஃபில் பண்ணாலே போதும். உங்களுடைய ஜெண்டரு, உங்களோட அட்ரஸ், உங்களுடைய மொபைல் நம்பரு, உங்களோட இமெயில் ஐடி, டிஸ்ட்ரிக்ட் மட்டும் ஃபில் பண்ணாலே போதும். ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சிக்னேச்சர் பண்ணணும். கீழே உங்களுடைய சைன் பண்ணிட்டீங்களே போதும். நீங்கள் ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டரில் போய்ட்டு அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான சார்ஜபிளாக வந்து பார்த்தீங்கன்னா ₹50 மட்டும் கேட்பாங்க. அந்த அமௌண்ட்டை பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் பண்ணுறதா இருந்தால் செலான் ஃபில் பண்ணி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே இது போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணிங்கன்னா நேரடியாக உங்கள்கிட்ட அமௌண்ட் வாங்கிக்கிட்டு உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு என்ரோல்மெண்ட் ஸ்லிப்புன்னு கொடுப்பாங்க, அதாவது அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்புன்னு கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பை வாங்கி வச்சுக்கோங்க. அதில் தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான ரெசிப்ட், அதாவது எஸ்ஆர்என் நம்பர் கொடுத்துருப்பாங்க, இல்லை யூஆர்என் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை கவனமாக பார்த்து வச்சுட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்டேட் பண்ணக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அப்டேட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிற நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு மொபைல் ஃபோன் மூலிமா செக் பண்ணிக்கலாம். இது தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய நம்பருக்கு இந்த ஆப்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 2 மெத்தட் மூலிமா உங்கள் பேர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதில் இருக்கக்கூடிய அட்ரஸ் எதாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 மெத்தட் மூலிமா ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ண மாதிரி இருக்கும். அது புக் பண்ண தெரியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஓரளவுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பேர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அட்ரஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். வேறு என்ன டவுட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, இ-சேவை, சிஎஸ்சி இது ரிலேட்டடாக என்ன இன்ஃபர்மேஷன் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அது ரிலேட்டடாக கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நம்ம சேனல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் நண்பா. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.